மார்னிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் நம்மளோட விதினேஷ் அண்ட் நம்மளோட விசித்ரா மேடம் இவங்க 2 பேருமே வந்து உள்ள எலியும் பூனையுமா இருந்துச்சு நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் மாற்றி 2 பேருமே வந்து டாம் அண்ட் ஜெரி மாரி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம தினேஷ் எதை பேசினாலும் விசித்ராமாவை பேசுவார், விசித்ராமா எதை பேசினாலும் நம்ம தினேஷை தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்தாது இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து அமைதியாவாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விசித்ராமா இப்போ தினேஷ் கிட்ட ஃபோன் காலில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ் கிட்டத்தட்ட வந்து 2 பேருமே வெளியே வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்காங்க. விசித்ராமாவும் தினேஷ் 2 பேருமே என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து உள்ளே தான் நம்ம வந்து பெரிய வந்து அடிச்சுக்கிட்டு அது வந்து கேமுக்காக நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ வெளியே வந்து நம்ம அந்த மாதிரி இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை தினேஷ் நிறைய வாட்டி உள்ளேயுமே சொல்லியிருக்காரு. இப்போ உள்ளே இருக்கிறது எதையுமே நீங்கள் நம்பாதீங்க, உள்ளே நாங்கள் எல்லாமே கேமுக்காக பண்ணிட்டுருக்கேன். ஸோ வெளியே வந்து நான் கண்டிப்பாக எல்லாருமே மீட் பண்ண ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கேன், நம்ம மீட் பண்ண போகிறோம், எல்லாமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதை இப்போ வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து விசித்ராமாவோட ஃபேமிலிக்கிட்டவே பேசியிருக்காரு, எல்லாருக்கிட்டையுமே வந்து லட்டு குட்டு அவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசியிருக்காங்க. ஸோ பேத்ததுக்கப்புறமே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளவங்க ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசித்ராமாவுமே வந்து பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ விசித்ராமா இப்போ தினேஷ் சாரை வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணதாகவும் கூடிய சீக்கிரம் அவங்க அப்பா அம்மாவோட வந்து வீட்டுக்கு போகிறதாகவும் ஒரு சில தகவல்கள்லாம் வந்திருக்கு. விசித்ராமே உங்களோட பர்சனல் லைஃப் பற்றி பேசுறதுக்குலாம் ரொம்பவே சாரி அப்படின்ற மாதிரியும் சாரி கேட்டுருக்காங்க. தினேஷுமே அதை ஃபர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் 2 பேருமே வந்து ஒரு வீட்டில் மீட் பண்ணி 2 பேருமே அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் இருக்க அன்புகளாம் வந்து பகிர்ந்துக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நல்ல வேலை இவங்க வெளியே வந்தால் ஒற்றுமையாக இருந்துட்டாங்க, உள்ளே தான் வந்து எளிமை பூனமாக இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் இப்போ எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இது ஒரு பெரிய ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் லெசன் பண்ணுறோம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.